நாமக்கல் மாநகராட்சியில் சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்து வந்த ஏழை எளிய மக்களை அவர்கள் வியாபாரம் செய்த இடத்திலிருந்து மாவட்ட நிர்வாகமும் நாமக்கல் மாநகராட்சி நிர்வாகமும் அப்புறப்படுத்தியுள்ளது. அங்கே நம்ம அப்புறப்படுத்தியது அநீதியானது, அநியாயமானது. எனவே நாங்கள் ஏற்கனவே வியாபாரம் செய்த இடத்தில் அந்த சிறு வியாபாரத்தை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என ஏராளமான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகராட்சிக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அனுப்பியும் கூட எந்தவிதமான பரிகாரமும் நிவாரணமும் கிடைக்காததால் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என தமிழ்நாடு சாலையோர சிறு வியாபாரிகள் சங்கம் தீர்மானித்திருந்தது. அதன்படி உண்ணாவிரத போராட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் சுமார் 1000 நபர்கள் நாமக்கல் நகரிலே குழுமியிருக்கின்ற நேரத்தில் நேற்று இரவு 9:30 மணி அளவில் உங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என காவல்துறை அறிவிப்பு செய்தது எங்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. ஒரு காவல்துறை அனுமதி பெறுவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும் என வரையறைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல இத்தனை நாட்களுக்கு முன்பாக மறுப்போ அல்லது அதற்கு ஆன ஆதரவு உத்தரவோ வழங்காமல் ஒரு நாள் முன்னதாக இந்த அறிவிப்பினை வழங்குவதனால் சுமார் 2 லட்சம் ரூபாய் இந்த அன்றாடங்காட்சிகளான சாலை ஓர வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் நாங்கள் இதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதன் காரணமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள், வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இருக்கின்றார்கள், வீட்டு வாடகை செலுத்த முடியாமல் இருக்கின்றார்கள், பள்ளி குழந்தைகளுடைய கட்டணத்தை செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வருகின்றார்கள். மக்களுக்கு ஆதரவாக மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் சட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர மக்களுடைய நலங்களுக்கு விரோதமாக சட்டங்கள் இருக்கக்கூடாது என பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதாக கூறிக்கொள்கின்ற இந்த அரசாங்கம் இந்த ஏழைகளுடைய வயிற்றை ஈரத்துணி கட்டி வைத்திருப்பதை அவிழ்த்துவிட்டு அந்த வயிற்றுக்கு உணவளிக்கின்ற வகையில் அவர்கள் ஏற்கனவே வியாபாரம் செய்த இடத்தில் வியாபாரம் செய்வதற்கு அவர்களை அனுமதிக்க வேண்டும். இந்த நிலை நீடிக்குமேயானால் ஏற்கனவே இந்த மாநகரத்தில் எத்தனை சாலை ஓர தெருவோர வியாபாரிகள் இருக்கின்றார்கள் என கணக்கெடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு முறையான அடையாள அட்டைகள் வழங்கப்படவில்லை. அடையாள அட்டை வழங்குவதனால் நலவாரியத்தினுடைய உதவிகள் எதுவுமே இல்லை. நிராகதியாக நிற்கின்ற அவர்கள் தங்களுடைய இந்த நிர்வாகத்தினுடைய மக்கள் நல விரோத போக்கினை கண்டித்தும் எங்களுக்கு மீண்டும் அந்த இடத்தை வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கேட்டும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாபெரும் மறியல் போராட்டத்தை இந்த நாமக்கல் மாநகரத்தில் நடத்துவதாக இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கு. பால்பாண்டியன், சட்ட ஆலோசகர், தமிழ்நாடு சாலையோர சிறு வியாபாரிகளுடைய சங்கம். இப்பெல்லாம் உங்களுடைய நிலம் இன்னைக்கு மாறி போச்சு. அந்த பத்தாரம் வாங்கியிருந்தா ஒரு திட்டம், அது பாரத பிரதமர் திட்டம். அந்த திட்டத்தில் இன்னும் சாலையோர வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு சொல்லி 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வண்டி இலவசமாக தராங்க. அது இந்த 10,000 லோன் வாங்குறவங்களுக்கு. ஆமாம், அந்த வட்டி 1 லட்சம் ரூபாய். அது நல்ல சமதெல்லாம் போட்டோம்னா அங்கே பாட்டி வியாபாரம் பண்ணிக்கலாம். யாரும் கொடுக்க மாட்டாங்க. சார்ந்தவருக்கு தர வேண்டாம். அந்த வட்டியில் கதவருக்கு நீங்கள் விற்க பேர் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான வட்டி, சில்வர் வட்டி. அது இல்லாமல் தோட்டக்கலைத்துறை மூலமாக அது ஒரு வட்டி 35,000. 35,000 அந்த வட்டி. இந்த 2 வட்டிக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட் இலவசமாக உங்களுக்கு தரும். அது 4 பேர் வட்டி. எல்லாம் உங்களுக்கு மனம் வச்சாட்டி கிடையாது. எல்லாம் பாதுகாப்பான வட்டி, தரமான வட்டி. ஒரு வட்டி 35,000. தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் புதுசாக நடந்து சும்மா நடந்தே போனோம். எங்கேயாவது வட்டி இருக்குமா பார்த்தா ஒரு 1-2 வண்டிகள் இருக்கு. மாநகராட்சிக்கு எப்படி போனால் ஒரு 250 வண்டியாக கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த வண்டிகள் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வீடு இல்லை, வீடு கட்டுறதுக்கு நிலமும் இல்லை, நாங்கள் வாடகை தான் குடியிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இலவச அடுக்குமாடி குடியிருப்பு மாநாட்டில் உள்ளவங்களுக்கு உண்டு. அதையும் அந்த வீட்டுக்கு நானே அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வீடு இருக்கு, அதனால அப்ளை பண்ணிருக்கேன். யாருக்காவது கொடுப்போம், ஒரு வியாபாரம் கொடுப்போம். நாங்களே இப்படி இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அதாவது உதாரணத்துக்கு பண்ணி ஓட்டுறவங்களுக்கு கார்டு இருக்காது முடியாது. அப்போ நாங்கள் வண்டி அந்த கார்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வண்டியை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி அதே ரெண்டாவது இந்த நலவாரியம், அதாவது நமக்கு சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த 200 ரூபாய் பணம் கட்டுறீங்க, அவ்வளோதான் இருக்கு. இந்த சங்கத்தில் இந்த 200 ரூபாய் பணம் கட்டுறவங்களுக்கு இலவசமா தொழிலாளர் நலவாரியத்தில் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணுறோம். நீங்க வெளியே போனா 2000 ரூபாய் வரும். நாங்க இலவசமாக அதை பண்ணிக்கலாம். அதை மக்கள் இது முழுக்க முழுக்க சாலையாளர் கவனிகள் மட்டும்தான். வெளியே வேற யாரும் நம்மகிட்ட கேட்க போது கேட்டாலும் அவங்க நம்ம காசு வாங்கிடுவோம். இந்த 200 ரூபாய் கட்டக்கூடியவங்களுக்கு இதில் உண்டு. இதில் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுவே இலவசமாக காசு வாங்கி தரோம். பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தனியாக காசு, பேருகாலத்துக்கு காசு, கல்யாணத்துக்கு காசு, இப்படி எல்லாத்துக்குமே காசு. கடைசி வரைக்கும் இறப்பு வரைக்கும் காசு இருக்கு. தெலுங்குக்குள் இறந்து அவரோட இறப்பு அன்னைக்கு உங்களுக்கு 35,000 அன்னைக்கு கவர்மெண்ட் இருக்காது. இப்படி உள்ள திட்டத்தில் நீங்க ஏன் இணைய மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஏதோ 60 வயசுக்கு உட்பட உள்ளவங்களும் அதை இணைய முடியும். 58 வயசு தாண்டிங்கன்னா இணைய முடியாது. அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். 18 வயசுல இருந்து 58 வயசு வரைக்கும் நீங்க இதை இறங்கிக்கணும். சரியா? ரெண்டாவது சங்கத்தில் உறுப்பினர் சொல்லுங்க, ஒரு அட்டை மட்டும் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு வரவங்க கேள்வி இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த அட்டை அடையாளத்தை வந்து இவங்களுக்கு நம்பர்லாம் போட்டு பார்க்கோடு போட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பார்க்கோட பார்த்தாலே தேர்வு பண்ணாலே தெரிஞ்சிடும். நம்ம சங்கத்தினுடைய ரீசன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எங்கே போனாலும் திருவள்ளூர் போயிடா ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த அடையாளத்தை போதும் உங்களுக்கு போய் எப்படி கேள்வி கேட்க ஐயா வந்து சட்டத்தில் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அட்டையை வச்சு தான் நீங்கள் இதுக்கு போக முடியும். இப்போ நாளைக்கு போராட்டம்னா அந்த அடையாளம் எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த அடையாளம் காரணம் 2 வருஷம் தான் சொல்லுவோம். 2 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிஜியூம் பண்ணிக்கணும். மறுபடியும் வருஷத்துக்கு 100 ரூபா தான் இருக்குங்க. உங்களுக்கு சேவை செய்வது தான் நடக்குது. இதெல்லாம் அதிகமான பொருட்கள் எதுக்குமே நாங்கள் காசு வர்றது. இந்த வண்டி மேல் கொடுக்குறதோ, ரோடு மேல் கொடுக்குறதோ, இந்த வீட்டு மேல் கொடுக்குறதோ, எதுக்குமே நாங்கள் காசு வாங்குறது எல்லாமே இலவசமாக தான் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் சீக்கிரமா கூடுமான வரைக்கும் போராடாத அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்களையும் பெரிய போராட்டம் பண்ணிக்கணும். அதுவும் நாங்கள் செய்யலாம். சரியா? மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அறவாடப்பட்ட நம்ம முருகன் பண்ணியிருக்காரு. அவரை எப்படி வாழ்த்துறதுமே தெரியல. நல்லா வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா? அவரை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாம் என்னென்ன உண்டோ அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எனக்கு சொல்லி அன்றாட எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி போன் பண்ண மாட்டாங்க. அவர் கணக்கெல்லாம் பண்ணுவாரு. எதனாலே உடனே கேட்பாரு. நானும் இது வரைக்கும் போன் எடுக்காம இல்லை. நாமக்கல்ல இருந்து போன் வந்துட்டா உடனே இந்த மாதிரி நல்லா பயன்படுத்திட்டு அவர் வேணுங்கிறது எல்லாருக்கும் வேணுங்கிறது கேட்டு நான் பண்ணிக்கலாம். நாங்கள் கருத்து மூலமா நம்ம பண்ணிக்கலாம். சரியா? எல்லாரும்